ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 2 பார்க்க போகிறோம். எதில் மாடல் 2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேசி டேசியோடைய மாடல் 2. நம்ம இந்த லேசி டேசியை வந்து ஜர்தோசி மெத்தடில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மாடல் 2ல் லேசி டேசி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி. நம்ம ஜர்தோசியை எப்போவுமே இந்த மாதிரி சைஸில் ஒரு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இல்லையா? ஒரு சிங்கிள் பீஸை வச்சு ஒரு பெட்டல் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்டுட்ருப்போம். ஆனால் இதுக்கு ஒரு பெட்டல் போடுறதுக்கு டபுள் ஜர்தோசி தேவை. அது எப்படி தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஜர்தோசி எடுத்திருக்கோம். இந்த ஜர்தோசியோட பாதி அளவு இன்னொரு ஜர்தோசி நம்மளுக்கு தேவைப்படுது. எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி எடுக்கணும். இதுதான் ஒரு பெட்டலுக்கான ஜர்தோசி. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பெட்டல் தேவையோ அந்த மாதிரி ஜர்தோசி எடுக்கணும். ஒரு ஜர்தோசியோடைய அளவில் பாதி அளவு இருக்கணும் இன்னொரு ஜர்தோசி. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பெட்டலை பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ண போகிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசியை வச்சு இதை லீஃபாகவும் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். லீஃபாக எப்படி பண்ணலாம் அப்படின்னாலும் நம்ம போட போகிற பெட்டலை லீஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ளவராக க்ரியேட் பண்ணிக்கலாம். புரியலையா உங்களுக்கு? வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு அப்புறம் ஐடியா புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்படி நம்ம வந்து இந்த பெட்டலில் போடுவோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன் பெட்டலை வந்து பெரிய லாங் பெட்டலை வந்து நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் பிரைடல் எல்லாமே இதை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம எப்போவுமே இந்த பெட்டலில் இதுக்குள்ளே விட்டு தானே இப்படி தானே எடுப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இதோட சென்டர் இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லையா? நம்ம பெட்டலை எங்கே வைக்க போகிறோமோ அதோடைய நடுப்பகுதி ஒரு மீடியமான நடுப்பகுதியாக எடுத்துக்கணும். இப்போ தெரியுதா நான் எங்கே குத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு? இப்போது இங்கே இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுக்கணும். தெரியுதா? நான் வந்து மேலேயும் குத்தலை, நான் கீழேயும் இது பண்ணல, சென்டரில் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆஃப் ஜர்தோசி இருக்கு இல்லையா? இந்த ஆஃபை வந்து அதில் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி கோத்து கொண்டு வந்து இந்த ஜர்தோசியை இங்கே பாருங்க மாதிரி வச்சுட்டு வெளியில் இந்த ஜர்தோசி எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் குத்தி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு பெட்டல். இங்கே பாருங்கள், இதுதான் ஜர்தோசியோட ஒரு பெட்டல். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், பெட்டல்ஸை எடுக்கணும். இதையே இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் காம்பு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இதை வந்து ஆப்போசிட்டாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அந்த லீஃப் காம்பு போகிற மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லாங் ஜர்தோசியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா க்ளோஸாக எப்படி வந்து க்ளோஸாக பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து ஓப்பன் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் இதுக்கு மேலேருந்து மறுபடியும் இப்படி எடுத்து ஒரு ஜர்தோசி ஆஃப் ஜர்தோசி இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் இதுக்கான பெட்டல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த மேலே இருக்க ஆஃபை வந்து கீழ் வர மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். நான் அதை இங்கே போட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கீழ் சைடாக வர மாதிரி வச்சுக்கிட்டு
அதே மாதிரி ஆப்போசிட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு ஒரு குட்டி பெட்டல்ஸை என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். இப்போது இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி லீஃப் மெத்தட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கொடியில் போகிற லீஃப்க்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி இதுவை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டல்ஸ் தாங்க. இது வந்து லீஃபாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஓப்பன் வச்சு பண்ணிங்க அப்படின்னா பெட்டல்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெத்தடில் நம்ம ஃப்ளவர் போட பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி தான் நம்ம அந்த பெருசு சின்னது இந்த பெட்டல்ஸ் நான் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மெத்தடில் நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். ஃப்ளவர்ஸை ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாமே நம்ம ஹேண்ட் நீடிலில் பண்ணுறனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சில பேர் வந்து நம்ம ஜர்தோசி நீடிலில் பண்ணுறோம் அப்படின்னா ஜர்தோசியின் நீடிலோட நம்பர் சைஸ் கூட நான் உங்களுக்கு கிளாஸில் போட்டிருப்பேன், அதெல்லாமே பாருங்கள். இதுக்கு என்ன ஜர்தோசிக்கு வந்து ஆரி நீடிலில் என்ன சைஸ் நம்பர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் எல்லாமே ஈஸியாகவே எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டம்னு நினச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். எல்லாமே ஈஸியாக நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பெட்டல்ஸை பார்க்கறதுக்கும் நீங்கள் அதே மாதிரி தாங்க கீழே வந்து நடுவில் பீட்ஸ் கொடுக்கலாம், ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் என்ன விதமான இதுவுமே நீங்கள் நடுவில் சென்டர்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இதே ஜர்தோசியை வச்சு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டோ எல்லாமே கொடுத்துக்கலாம். நான் இன்னும் ஃப்ரெஞ்ச் நாட்டெலாம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்ட பிறகு நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டெலாம் கூட கொடுத்து நான் காமிக்கிறேங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஜர்தோசி வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். கலர்ஸை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் பாருங்கள். கலர்ஸில் போட்டிங்கன்னா கூட ஃப்ளவர்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும். ஒவ்வொரு கலரில் வச்சு நீங்கள் குழந்தைங்களோட ரெஸ்ட்டில் எல்லாமே க்ரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் பெட்டல்ஸ் வந்து 3 பெட்டல்ஸு, 4 பெட்டல்ஸ், 5 பெட்டல்ஸ், 6, 7 இந்த மாதிரி நீங்கள் பெட்டல்ஸை வந்து எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற ஃப்ளவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் அதே மாதிரி பீட்ஸோ இல்லை எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பெரிய பெட்டலுக்கு வந்து ஒரு கலரும் சென்டரில் வர பெட்டலுக்கு வந்து ஒரு கலரும் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். தாராளமாக நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த பெரிய பெட்டல் ஒரு கலர்ஸும் சின்ன பெட்டல் வந்து ஒரு கலரும் எடுத்து கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். லீஃப் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கூட நீங்கள் சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் லீஃபை கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேசி டேசியோட செகண்ட் மாடல் உங்களுக்கு ஈஸியாகவும் அமைஞ்சிரும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். இந்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாருனாலும் கிளாஸஸில் சேர்ந்துக்கலாம். நான் கீழே இருக்க நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகே, பாய்.